Hi friends, welcome to Chennai Food. முட்டை பிரியாணி செய்யறதா இருந்தா முட்டையை வேக வச்சு நம்ம முட்டையை அப்படியே போட்டு பிரியாணி செய்வோங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்யாம முட்டையை உடைச்சு ஊத்தி பிரியாணி ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால பேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் குக்கரை பயன்படுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலையை நான் 2ஆக பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு மராட்டி மொக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்னதாக அன்னாசி பூ அதையும் சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்ட பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாசி பூ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நம்ம சேர்த்து விட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 சேர்க்குறேன், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிட்டு செய்யும் பொழுது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் தீயை குறைச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி பாருங்கள் இப்போ நல்லா இழைய வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம தயிர் சேர்த்து விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலை அதை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்க்குறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தயிர் மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதிலிருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா தெளிஞ்சு வருது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நான் உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணின்னு சொன்னதுனால நம்ம மசாலாலே முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம ரைஸில் உடச்சி ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவை கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுட்டு நம்ம அதிலே உடச்சி ஊற்றிக்கலாம். நான் மொத்தம் 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேங்க. 4 முட்டையும் 4 பக்கமாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இறக்கி ஊற்றிக்கோங்க. சாதாரணமாக முட்டை பிரியாணி செய்கிறதா இருந்தால் முட்டையை வேக வச்சு தோல் உரித்து முழுசாக போட்டு செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறதோட இந்த மாதிரி செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். உப்பு காரம்லாம் ஏறி முட்டை நல்லா வெந்து கிடைக்கும். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. கலக்கிட்டால் முட்டை எல்லாமே கலங்கிடும். நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா முட்டை எல்லாமே நமக்கு வெந்துடும். முட்டை மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிம்மில் தான் நான் வச்சுருந்தேன். பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நாம் திருப்பி போடணும். திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பான கரண்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக திருப்ப முடியும். இது அப்படியே படந்தா மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே பிரித்து விட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விடலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. முட்டையை திருப்பி போட்டுவிட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டை நல்லாவே வெந்துட்டுருக்கோம். இந்த முட்டையை நம்ம இப்போ எதுவுமே டச் பண்ண வேண்டாம். இதில் நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ 1.5 கிளாஸ் அரிசி சேர்த்ததுனால 2.25 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் பாஸ்மதி அரிசியை ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்குறேன்.
பொறுமையாக சேர்த்துக்கோங்க, முட்டை உடையாமல். 2வது கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துட்டேன். இப்போ 1/4 கிளாஸ் சேர்க்குறேன். 2.25 கிளாஸ் மொத்தம் சேர்க்குறோம். ஏன்னா 1.5 கிளாஸ் வந்து அரிசி சேர்த்ததுனால 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு, 2.25 கிளாஸ் 1.5 கிளாஸ் அரிசிக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இதை இப்படி எடுத்து விட்டால் போகிறோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி லைட்டாக நம்ம கரண்டியை வச்சு லேசாக கலந்து விட்டால் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு சேர்த்து விட்ட தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. அதில் இருக்கிற முட்டையை நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம ரைஸை போட்ட உடனே நம்மளால் கலந்து விட முடியும். நான் உடச்சி ஊற்றின 4 முட்டையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். சேர்த்து விட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. பாஸ்மதி அரிசி நான் 20 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி வடித்து எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி கொதிக்கும் பொழுது உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம முட்டையோடு வச்சு ரைஸை போட்டு கலரும் பொழுது முட்டை உடஞ்சிரும். அதுக்காக தான் நான் முட்டையை எடுத்துருக்கிறேன். இப்போ ரைஸை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம். மறுபடியும் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. அப்புறம் நம்ம மேலே முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்க்க முடியாது. அதனால் இப்போயே நீங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் முந்திரி சேர்க்குறதா இருந்தால் கூட முந்திரி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்து விட்டுக்கலாம். இந்த ரைஸோடு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ரைஸோடு சேர்ந்து இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒன்று ஒன்று அதில் சேர்த்து விட போகிறோம். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்த்து எடுக்கணும் கரண்டியில் எடுக்கும்போது. இந்த மாதிரி முட்டை எல்லாத்தையும் திருப்பி போட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய இந்த முட்டை அந்த தண்ணியோடு சேர்ந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி அந்த காரம் எல்லாமே இதில் அப்படியே சேர்த்து விட்டுடுங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலக்கக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. முட்டை பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். பிரியாணி மூடி போட்டு விட்டு ஆயிடுச்சுங்க 10 நிமிஷம். நான் சிம்மில் வச்சுட்டு தான் மூடி போட்டேன். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியும் இந்த ரைஸை. பொறுமையாக நான் உங்களுக்கு கலரி காட்டுறேன். நல்லா நீளமாக வந்திருக்கு ரைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ முட்டையோடு நான் சேர்த்து எடுக்கிறேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி செஞ்சுருக்கோம். நல்லா உப்பு காரம்லாம் ஏறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். முட்டை எதுவுமே உடையில. நம்ம சேர்த்து விட்ட முட்டை எல்லாமே அப்படியே கரெக்டாக வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. நல்லா நீளமாக இருக்குது. நல்ல பர்ஃபெக்டான ஒரு பிரியாணியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம இந்த முட்டை பிரியாணி செஞ்சு அசத்தலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரணமாக நம்ம முட்டையை அவிச்சு போட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புதுமையான முறையில் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.